மக்களே, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை அடுத்த நடுகுப்பம் வருதலம்பட்டு ராங்குப்பம் கிராமத்தில் இருந்து சாமி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காளியம்மன் கோயிலுக்கார இருந்து வருதலம்பட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ஊர் சாமிகள் இருக்குது. 4 ஊர்னா சித்தூர் கிராமம், வருதலம்பட்டு கிராமம், நடுகுப்பு கிராமம் மற்றும் ராங்குப்பம் கிராமம் என்ற 4 ஊர் சாமி வந்து உள்ள வந்துட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெய்வமாகிய கரகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாமிகளுக்கும் ஒவ்வொரு வில்லேஜ் ஒவ்வொரு கரகம் இருக்கும். இங்க பாருங்க, நம்ம கரகம் தெரியுது. ஒவ்வொரு வில்லேஜ் ஒவ்வொரு கரகம் போட்டுருக்கு. அந்த கொடிக்கம்பம் வந்து ஒவ்வொரு வில்லேஜ் 2 கொடிக்கம்பம் இருக்கும். இப்ப 4 ஊருக்கு 8 கொடிக்கம்பம் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த பக்கம் 2 கொடிக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஜவ்வாது மலையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காளியம்மன் டெய்லி அமாவாசைக்கு இந்த சாமி மட்டும் தான் போகும். ஃபர்ஸ்ட் வர தேர் மட்டும் தான் அமாவாசை போகும். இப்ப திருவிழான்றதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாமிகளும் இப்ப வந்து போயிட்டு இருக்கு. இது ஒரு கரகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து சின்ன கரகட்டுவாங்க, சின்ன சேலைட்டுவாங்க. பின்னாடி இருக்கிற கரகம் வந்து பெரிய சேலை. அதாவது பாத்தீங்கன்னா காளியம்மன் கோயிலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய சேலை இதுதான் காளியம்மன் கோயில்ல. அதாவது வானவெடிக்கும் நம்மளுக்கு நடந்துட்டே இருக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஜவ்வாது மலையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய காளியம்மன் திருவிழா வந்து இன்னோட லாஸ்டா முடியிருக்குன்றதுனால இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க. ஏன்னா மறுபடியும் அம்மனை வந்து இது மாதிரி அலங்காரத்தில் 1.5 வருடங்கள் ஆகும். மக்கள் வந்து 1.5 வருடம் ஆகுறதுன்றதுனால இப்ப பார்க்க முடியாது என்ற ஒரு இதுக்காக இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் கூட்டம் வந்து அலையும் போது ஜவ்வாது மலையில நம்ம ஜவ்வாது மலையில பாரம்பரியமா நடத்திட்டு வரக்கூடிய திருவிழா இதுதான் மிகப்பெரிய சித்திரை திருவிழா. பங்குனி உத்திரமுக்கு முன்னாடி பங்குனி உத்திரம்னாவே நம்ம ஜவ்வாது மலை காளியம்மன் கோவில் தான் திருவிழா. இந்த சிலை தூக்குறது பாத்தீங்கன்னா நம்ம ஜவ்வாது மலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நடுக்குப்பம் கிராம மக்கள் தான் வந்து இந்த சிலையை வந்து தூக்குவாங்க. இவங்க நடுக்குப்பம் கிராம மக்கள் தான் இந்த சிலை தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாய்ஸ் தெரியும், எல்லாரும் நடுக்குப்பம் வாய்ஸ் ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க, போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ. இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோல உங்களுக்கு என்னன்றத அப்டேட் பண்றேன் மக்களே. நம்முடைய ஃபாலோவர்ஸும் பாத்தீங்கன்னா இப்ப வர அதிகமா இருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ மக்களே.